ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இனிமேட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேரில் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை வந்து அமல்படுத்த போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருமண சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமானவர்கள் வந்து கண்டிப்பாக மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் இருக்கிற ஒரு சில சட்டமுறை, அதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்றதுனால ஸோ அதில் அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்ப எளிமையாக இல்லாமல் ஸோ கடினமாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தமிழக அரசு வந்து ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமல் திருமணத்தை பதிவு செய்யும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதில் உள்ள அரசு நடைமுறையால் பலரும் திருமணங்களை பதிவு செய்ய வருவதில்லை என்ன தகவல் வந்து வெளியாயிருக்கு. திருமண பதிவுக்கு ரூபாய் 300 கட்டணம் என்ற நிலையில் சில இடங்களில் ரூபாய் 5000 வரை கேட்பதாக புகார் அளித்துள்ளனர். நடைமுறை சிக்கல்களை களைய திருமண பதிவு முறையை எளிதாக்க தமிழக அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இணையதளம் அல்லது மொபைல் ஃபோன் வாயிலாக திருமண பதிவு செய்து கொள்ள விரைவில் செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஆன்லைனில் நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ண ஏற்கனவே இருந்த நடைமுறை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ், மாப்பிள்ளை டீட்டெயில்ஸ், பொண்ணு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து விட்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா விட்னஸ் எல்லாருமே அந்த டேட்டில் எந்த டேட்டில் இருக்கீங்களோ ஸோ அந்த டேட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா ஸோ அவங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம ஏஜென்ட் மூலமாக போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே அதிகமான பணம் வந்து வசூலிப்பாங்க. ஸோ இந்தமாரி நிறைய புகார்கள் இருக்கிற நிலையில் ஒரு ப்ராப்பராக ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வரதில்லை அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நடைமுறையை வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் மூலமாகவே இனிமேட்டு வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுன்னு கூட அவசியம் இல்லாமல் ஸோ வீட்டில் இருந்தபடியே நம்மளுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கான நடைமுறை வந்து விரைவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக எதனா கண்டிப்பாக நியூஸ் வரும்போது எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ ப்ராப்பராக அதாவது நடைமுறைப்படுத்தும் போது நம்ம சேனலில் கண்டிப்பாக இதை வந்து தெரியப்படுத்துவோம். ஸோ ஏற்கனவே எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.